1996ன்னு காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து உள்ளே போகிறாரு. அங்கே நிறைய பேர் வந்து ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பெரிய ரவுடியை வந்து கொல்றதுக்காக மொத்த பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய மொத்த சொத்து பத்திரமும் இதில் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, அவனை வந்து போட்டுருங்க, இது வந்து நம்ம சமுதாயத்துக்காக இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக வந்து ஓகே பண்ணுறாங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிற லிங்கம் அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வெப் சீரிஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்கிறாங்க. ஒரு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லிங்கம் அப்படிங்கிற ஒரு ரவுடியை பற்றி, அதாவது 80s நடக்கிற மாதிரி கதை. 87லேருந்து 96 வரைக்கும் அவர் வந்து பெரிய டானாக என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறதுக்காக 8 எபிசோடு வந்திருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸில் தான் கிளைமேக்ஸ் தான் பேலன்ஸில் தெரியும் என்ன ஆகுது, அவர் என்ன ஆகுறாரு, அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 1996ல் நாகர்கோவில் சப்ஜெயில் அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 20-30 பேர் வந்து ஜெயிலுக்குள்ளே இறங்கி ஒருத்தரை வந்து போட போகிறாங்க. டைட்டில் முடிஞ்ச உடனே ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது கன்னியாகுமரியில் இந்த கதை நடக்குது. இங்கே வந்து ஒரு 2 டான் அவங்களுக்குள்ளே மோதிக்கிறாங்க. இப்போ 1982 டைட்டில் போடுறாங்க. வக்கீலோட தம்பி அந்த ஃபேமிலி கூட இருக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ லிங்கம். இவங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் போல இருக்கு. ஹீரோயின் ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான், ஹீரோயின் அதுக்கு சண்டை போடுது. இவர் தான் வக்கீல், இவர் வக்கீலோட தம்பி. இவங்க 2 பேர்கிட்ட தான் லிங்கம் வேலை செய்கிறாரு. கோயில் திருவிழா நடக்குது. அங்கே வந்து கிடா வெட்டுறது, கிடாவெல்லாம் எழுதிட்டு வந்து விடுறாரு. இந்த மாதிரி இந்த அண்ணன் தம்பி 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் எடுபிடி வேலை செய்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. போலீஸ் வேலைக்கு வந்திருக்கு. போலீஸாக ஆகணும் தான் இவரோட லட்சியம். அதுக்காக போராடுறாரு. ஹீரோயின் வந்து எப்படியாவது இவர் வந்து போலீஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுது. அதுக்காக சொந்த காசுலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்குது. அப்புறம் இவர் வந்து ஒரு பெரிய கபடி பிளேயரு. கபடியில் வந்து இவர் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய கபடி பிளேயரு. எங்கே போனாலும் ஜெயிச்சிருவார். இந்த இடத்துல ஒரு மேட்ச் நடக்குது. அதாவது வக்கீல் தம்பிக்கும் ஹீரோவுக்கும். வக்கீல் தம்பி ஆப்போசிட் டீமில் இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ளே விளையாடும்போதே, அதாவது தோக்குறது ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலேயே இவங்க 2 பேருக்குள்ளேயுமே மனசில் வந்து ஒரு வஞ்சகத்தை வச்சுருக்காங்க. என்னென்னா, இவங்க 2 பேருமே பின்னாடி வந்து எதிரும் புதிருமா மாற போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சீன் ஒரு லீடு கொடுக்குது. ஹீரோ வந்து மீன் பிடிக்கிற வேலை தான் செய்கிறாரு. அங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஒருத்தர் வட்டிக்கு வாங்கிட்டார். அதுக்கு பணத்தை வந்து அவர் கொடுத்து, அவரோட பணத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிறேன், என்னென்னா இவர் கொடுத்த பணம் வந்து இவர் எடுபடியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அண்ணனோட பணம். அவர்கிட்ட சொன்னோன்னே, ஏன்டா இப்படி போய் மற்றவங்களாம் உதவி செய்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை பண்ணுறாரு. பார்த்துக்கலாம், நான் கண்ணு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படும் போது என்னென்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லவனாக தெரிகிறாரு ஹீரோ. இந்த இடத்துல போலீஸ் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாரு ஹீரோ. அவர் சரி நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு வக்கீல். அதுக்கப்புறம் இவர் வக்கீல் அங்கேயும் போட்டு ஒரு பஞ்சாயத்து போகிறாரு. 2 ரவுடிங்களும் வச்சு போலீஸ் அதிகாரி வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி சண்டைலாம் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது, 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இனிமேல் ஒழுங்காக இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் மேலே ஏதோ சத்தம் கேட்குது, என்னென்னு போய் பாரானோன்னா ஹீரோ மேலே போய் பார்த்தா மேலே அவங்க தம்பி தான் இருக்கார். தம்பி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, தப்பான விஷயம். அப்புறம் ஒரு வழியாக பஞ்சாயத்து அப்படி இப்படி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. என்னென்னா ஒரு ஊரில் மேட்ச்சு 5 வருஷமாக அங்கே மேட்ச்சு நடக்காது. ஏன்னா அங்கே ஒரு கொலை நடந்திருக்கும். இப்போ பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்யா தலைவலி, அங்கே ஏன்யா பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க. ஹீரோ சொல்கிறார், இந்த மாதிரி சுடலமாட சாமி கோவில் திருவிழாவில் நான் கபடி விளையாட போகிறேன் அப்படின்னோடனே அவங்க சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த திருவிழாவில் வந்து கபடி விளையாடுறதுக்காக வராரு. அங்கே பார்த்தா அங்கே ஒரு
ஏற்கனவே வந்து பகை இருக்குது. அதுவும் இல்லாமல் எவன் நம்ம ஊரை எதிர்த்து விளையாட வரான், இவனை போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சதி பண்ணுறாங்க. இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ கபடி ஆரம்பித்து கபடி விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஊருக்காரன் வந்து ரொம்ப தப்பாக விளையாடுறான். அதாவது வந்து கபடிங்கிற பேரில் அடிக்கிறான். ஹீரோ அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி விளையாடணுமோ கொஞ்சம் தந்திரமாக விளையாண்டு ஜெயிச்சிடுறாரு. இப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தனை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஊரில் வந்து கபடி விளையாண்டு ஜெயிச்சா ஒன்று தோற்றணும், இல்லை ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஊரை விட்டு வெளில போகக்கூடாது, அவங்கள போட்டுருவாங்க. அப்படி வந்து போன தடவை ஒருத்தன் ஜெயிச்சு அவனை போட்டுட்டாங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக இப்போது ஒரு டீமு ஹீரோ விளையாண்டுட்டு இருக்க ஆப்போசிட்டில் இருக்கிற அவனை வந்து அதை அந்த ஊருக்காரனை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போது அதே மாதிரி ஹீரோ வந்து ஜெயிச்சிடுறாரு. அவன் ஆப்போசிட்டில் தோத்துடுறான். தோற்ற கோவத்தில் ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஓடி வரான். இப்போ இவனுக்கு பகையாளிங்க வந்து இவனை போட்டுறாங்க. இது வந்து ஹீரோ மேலே பழி விழுந்துருது. இப்போ ஹீரோ வந்து சூப்பராக விளையாண்டு இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிக்கிற டைமில் அந்த ஓடி வரான். ஹீரோ அடிக்கிறதுக்கு டக்குன்னு கரண்ட்டு கட் ஆகுது. கரண்ட்டு கட் ஆகி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆப்போசிட்டுக்கிட்ட யாரோ குத்திட்டாங்க. ஹீரோ வந்து கத்தியை உருவுறாரு. எல்லோரும் ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே என்னென்னா ஹீரோ தான் இவனை வந்து குத்தி கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பரப்பி விட்டுறாங்க. இப்போ போலீஸ் வந்து ஹீரோவை வந்து தேடி வருது. ஹீரோ வந்து தப்பிச்சு போயிடுறாரு. இதோட அந்த எபிசோடில் முடிச்சிட்டாங்க.